வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலை கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற சேனலை உருவாக்குனதோட நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா, பங்குச்சந்தையில் நடக்கிற விஷயங்களை உள்ளது உள்ளபடியே வெளிப்படையாக நம்மளோட மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தானே தவிர வேறு எந்தவித நோக்கமும் கிடையாது. ஸோ அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எல்லா விஷயங்களையுமே நம்ம வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கோம். எதை நீங்கள் பண்ணணும், எதை நீங்கள் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஹைலி பொட்டன்ஷியலான இடம் தான் பார்த்தீங்கன்னா மணி மேக் பண்ணுறதுக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ஈஸி ஃபார் மேக் மணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது. ஆனால் அது நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கக்கூடிய இடம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நீங்கள் இதை பண்ணுறதன் மூலயமா, சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி செபி நமக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா 90லேருந்து 93% மக்கள் இந்த பங்கு சந்தையில் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 7 to 10% மக்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கு. அது உண்மையும் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இன்னும் டெப்த்தாக போய் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த 90% மக்கள் லாஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டார் கிடையாது, ட்ரேடர்ஸு தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த F&O ட்ரேடிங்கில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே பங்குச்சந்தைக்குள்ளார வரும்பொழுது எப்படி வராங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமாக ஒரு பேசிவ் இன்கம்மாக ஒரு இன்கம் எனக்கு பங்குச்சந்தையில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பங்குச்சந்தைக்குள்ளே வராங்க. வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமை அவங்க கொடுக்கறதே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டாக கூட நிறைய இடத்துல ஒத்து போயிட்டே இருக்கும். நாம் ஒரு காலத்தில் டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஓடிஐ வந்தது. ஒன் டே மேட்ச் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் மேலே இருந்த ஒரு ஆர்வம் நமக்கு குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 2020 வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் மேலே ஆர்வமே கிடையாது, ஒன் டேவிலையுமே நமக்கு ஆர்வம் கிடையாது. 2020 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதே மாரி நீங்கள் சூப்பர் ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6 பால் மேட்சை பார்க்கறதுக்காக தான் நம்ம ஆர்வத்தை கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி பங்குச்சந்தைக்குள்ளார வர நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளுகிளுப்பாக இருக்கணும், ரொம்ப சுவாரஸ்யத்தோடு இருக்கணும். ஒரு பொசிஷனை எடுத்து வச்சுட்டு அடி வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு உட்காரணும். ஸோ மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுதா, 3:30 வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்காகவும், ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை வந்துருச்சே, அடுத்து சனி ஞாயிறு 2 நாள் லீவ் ஆச்சே, மறுபடியும் எப்போ மண்டே வரப்போகுது, நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும், என்னை ஏதாவது நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற நினைக்கிற நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ. யாரெல்லாம் இந்த பங்குச்சந்தையில் ட்ரேடிங்கை விட்டுட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியை, இந்த பங்குச்சந்தை பயணத்தை உங்களுக்கு ரொம்ப மென்மையாகவும் ஸ்மூத்தாகவும் கொண்டு போகும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக இருக்கீங்களோ, குறிப்பாக இந்த F&O ட்ரேடில் இருக்கீங்களோ, அவங்க தயவு செஞ்சு அந்த அக்ரெசிவ்னஸை ஸ்டாப் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடன் வாங்கி யாரெல்லாம் பங்குச்சந்தைக்கு பணத்தை கொண்டு வரீங்களோ அவங்களால என்ன ஒரு பெரிய ப்ரெஷருக்குள்ளார தான் நீங்கள் வருவீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்கின கடனுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டணும், வட்டி கட்டணும், அதையும் மீறி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் பங்குச்சந்தைக்குள்ளார பணத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா என்ன தான் சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையில் இருந்தாலுமே கூட எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸு ப்ராஃபிட்டு ரெண்டுமே கலந்து தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 5 to 10% பர் மந்த் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா கூட அந்த 5 to 10% அப்படியே டிவைட் பண்ணி என்ன 20 நாள் மார்க்கெட் இருக்குது, எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நமக்கு 0.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருமா அப்படின்னா அப்படிலாம் கொடுக்காது.
ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2% வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், இல்லை 2% லாஸ் கொடுக்கும், இல்லை தொடர்ந்து ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா 1% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கும், ஒரே நாளில் 2% நம்ம லாஸ் கொடுக்கும். இப்படி மேலே கீழே தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்படிலாம் வந்து எண்ட் ஆஃப் த மந்தில் எல்லா எக்ஸ்பென்ஸும் போக 5 to 10% ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த பங்குச்சந்தை கொண்டு வர கேபிட்டலை நீங்கள் கடனாக வாங்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா 1 or 2 days உங்களுக்கு ட்ரா டவுன் வரும் பொழுது உங்களோட கேபிட்டலும் குறைய ஆரம்பிக்கும். கேபிட்டல் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னா அடுத்த நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கே பயப்படுவீங்க. ஆனால் அன்றைக்கி ட்ரேடே பண்ண மாட்டீங்க. ஆனால் அன்றைக்கி வந்து சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டை கொடுத்துரும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் எவ்ரி மந்த் நீங்கள் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு உண்டான பணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல்லேருந்து தான் எடுப்பீங்க. ஸோ அந்த மந்த் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ராஃபிட்லேருந்து எடுத்து இஎம்ஐ கட்டிடுவீங்க. உங்களோட கேபிட்டலாகவே இருக்கும். ஆனால் லாஸுக்கு போயிட்டீங்க. ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, லோன் வாங்கி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிடுவீங்க. ஸோ 10,25,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். அதுவே அந்த மாதம் வந்து பார்த்தா ஒரு 50,000 ரூபாய் லாஸ் வருது அப்படின்னாக்கா ஆல்ரெடி உங்கள் கையில் இந்த 10 லட்ச ரூபா கேபிட்டல் வந்து 9.5 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 25,000 ரூபாய் நீங்கள் இஎம்ஐக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 9.25 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதில் வர டேக்ஸ் சார்ஜஸ் எல்லாமே போன ஒரு 5,000 போயிடுச்சுன்னா 9.2 lakhs மாறி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷருக்குள்ளார வந்துடுவீங்க. ப்ரெஷருக்குள்ளார வந்துட்டிங்கன்னா என்ன தான் சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையில் கொடுத்துருந்தாலும் உங்களால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட மணி இருக்குது, இந்த மணியை நான் வந்து எஃப்டிலையோ இல்லை ஏதாவது தனிநபர்கிட்டே கொடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ பேங்க்கோட ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும், என்னோட கேபிட்டல் சேஃபாக இருக்கணும். ஸோ பங்குச்சந்தையில் ஒரு ஆல்டர்னேட் ஜாபாக நான் இதை வச்சுக்க போகிறேன், நான் பெரிய அளவில் இதில் வந்து நான் சாதிக்கிற பட்சத்தில் பெரிய அளவுக்கான கேபிட்டல் என்னால் இதில் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் F&O ட்ரேடிங் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் நான் எங்கேயுமே சொல்லலை. F&O ட்ரேடிங்கில் இந்த மாதிரி உங்கள்கிட்ட மணி ஃப்ளோலாம் யாரெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களோ அதே நேரத்தில் மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கான டைமை கற்றுக்கணும், பேக் டெஸ்ட் பண்ணணும், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும், அதுக்குள்ளார இருக்கிற என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க மட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா F&O ட்ரேடிங் பண்ணணும். இது என்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றம் இறக்கம் நிறைஞ்ச இடம் தான். ஸோ இங்கே வந்து அப்படியே ஸ்மூத்தாலாம் போகாது. என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். இங்கே பேஸ்ட் ஆன் சப்ளை ஆன் டிமாண்ட். ஓகேங்களா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே போக தான் செய்யும். நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேலே போக தான் செய்யும். ஸோ ஏன் இன்றைக்கி மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 26,200 அப்படிங்கிற உச்சத்தை தொட்டது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மார்க்கெட் வந்து ஐயில் இருக்குது, ரொம்ப ஓவர் வேல்யூ ஐ வேல்யூ அப்படிங்க இருக்கிறப்போ எல்லா ஸ்டாக்குமே தாறுமாறாக ஏறி இருக்கும்பொழுது எல்லாருமே ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தொடர்ந்து வந்து சப்ளை அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எரியிற வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி கீழே விழுற மார்க்கெட்டில் நம்மளுடைய என்ன ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு என்ன ஒரு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் யாரையோ ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன் எதுவுமே கேட்க மாட்டோம், போகிறவன் அவன் பங்குக்கு 2 அடி போட்டு போகுவான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏன் இறங்குது எதுக்காக இறங்குதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம மக்கள் நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்கை விற்றுட்டு ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விற்பாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இந்த பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுற நாம ப்ராஃபிட் பண்ணும்போது நம்மளோட ப்ராஃபிட்டை ஒரு 10 பேர் டமார் அடிச்சுக்கணும், எல்லார்டையும் காட்டணும் அப்படிங்கிற நெசசரியும் கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்த உடனே இந்த ரோடு என்ன வேலை, தெரு என்ன வேலை, எல்லாத்தையும் நான் விலைக்கு வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்கி பாஸ்கரில் சொல்கிற மாதிரி இந்த தெருவில் இருக்கிற எல்லா கடைக்கும் நான் வாடகை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்டம் போடுறதுக்கான விஷயங்களும் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ப்ராஃபிட் கொடுக்கும், அதே வேகத்தில் நாளைக்கு எடுத்துக்கிட்டு போயிடும். ஸோ ப்ராஃபிட் வரும்போதும் ஓவர் தலகணத்தில் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. லாஸ் வரும்பொழுதுமே நாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகி இந்த மார்க்கெட்டை விட்டுட்டு வெளியில் போகணும்னு அவசியம் கிடையாது. யார் ஒருத்தர் ப்ராஃபிட்டையோ லாஸையோ P&L பார்த்து ட்ரேட் பண்ணாமல் தன்னோட ப்ராக்ரஸில் யார் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் பங்குச்சந்தையில் இருங்க. அதை யாரெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியலையோ அவங்க தயவு செஞ்சு ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள் இமீடியட்டாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் சஸ்டெயின் ஆக முடியும். ஆக நிறைய நண்பர்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா நான் ஃபுல் டைம் ட்ரேடராக வரணும், இந்த பங்குச்சந்தைக்கு ஃபுல் டைம் ட்ரேடராக வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் எவ்வளோ கேபிட்டல் வச்சுட்ருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு நம்ம மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கடன் இருக்கக்கூடாது, மார்க்கெட்டில் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த வித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் உங்களோட லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு மணி இருக்குது. அந்த மணி எவ்வளோ இருக்குன்னா உங்களுடைய ஃபேமிலி எக்ஸ்பென்ஸு, ஸோ ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டிக்கு உண்டான மணி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 வருஷத்துக்கு உண்டான பணத்தையாவது எடுத்து ஓரமாக வச்சுட்டு
நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை விட்டுட்டு எனக்கு பங்குச்சந்தையில் வந்து தான் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே, இருக்கிற கடனை எல்லாமே நான் பங்குச்சந்தையில் சம்பாதிச்சு நான் அடைச்சிடணும் அப்படின்னு வந்தீங்கன்னா, இங்கே தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணவே முடியாது. ரொம்ப ஈஸிலாம் கிடையாதுங்க பணம் சம்பாதிக்கிறது. ஸோ ஜாபை விடணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு 1 வருஷத்துக்கு உண்டான பேக்கப்பை எடுத்து வச்சுட்டு, ஒரு போதிய அளவுக்கு கேபிட்டல் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் மினிமம் 10 லட்சம் ரூபாய் வச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் மாதம் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய தேவை என்ன, உங்களோட நீடு என்ன, அதுக்கான கேபிட்டல் உங்ககிட்ட இருக்கணும். அந்த கேபிட்டலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ கட்டணும், வட்டி கட்டணும், மந்த்லி அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஸோ 1 வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஹோல்டப்பில் இருக்கணும். அப்படி இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக வரணும். அதே நேரத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பங்குச்சந்தையை பற்றின நாலேஜ் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க ஃபுல் டைம் ட்ரேடராக வரலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே, இருக்கிற கடன் எல்லாமே நான் பங்குச்சந்தையில் வந்து தான் சம்பாதிச்சு கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராதீங்க. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா F&O ட்ரேடிங்கில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னா இன்னமும் உங்களை ஒரு பெரிய கடங்காரராக மாற்றி என்ன நடு ரோட்டில் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த பங்குச்சந்தை ரொம்ப வேகமாகவே உருவாக்கி கொடுக்கணும் நண்பர்களே. ஸோ இந்த தகவலை நம்மளுடைய மக்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாலேஜபிளாக இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியை பயன்படுத்தி நல்ல ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. ஸோ எல்லாருமே ட்ரேடிங்குள்ளே வராமல், இதெல்லாம் எனக்கு கஷ்டம்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங்குள்ளார வராமல் இன்வெஸ்டிங்குள்ளார வந்துட்டு சின்ன அமௌண்ட்டு அப்பப்போ என்ன பண்ணலாம்னா நல்ல ஸ்டாக் கிடைக்கும் பொழுது நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.